இந்த தளபதி வேலுநாச்சியார் கூட போராடின ஒரு போராடி அவரை பேரை சொன்ன உடனே அவர் அப்படியே பட்டாசுகள் வெடிச்சு சாட்டை குறிமுருகனா ஒன்றை மட்டும் நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் தீரன் சின்னமலை அவர்கள் படை தளபதியா போக கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா போருக்கு போக கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலம் வேற, இவர் வாழ்ந்த காலம் வேற. இப்படி இருந்தும் இதெல்லாம் எதுவுமே பண்ணாம எப்பரா இவர் பேர் சொன்னோன்னே பட்டாசை வெடிக்கிறாங்க, மோல் அடிக்கிறாங்க, அப்படி மக்கள் கொண்டாடுறாங்க, சவுண்ட் அப்படி வருது, எப்பரா இவருக்கு இவ்வளவு வரவேற்புன்னு ஒரு வயிற்றுச்சலாவே தான் நான் இந்த விமர்சனத்தை பாக்குறேன். அதாவது எப்படி இவருக்கு இவ்வளவு வரவேற்புன்னு சொல்லி ஒரு குறும்படம் பார்த்துடலாமாங்கன்னா, நம்பர் 1 தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தாங்க. ஒரு மனுஷன் பசியில வாடுறான்னா சக மனிதன் போய் அவனுக்கு உதவி செஞ்சு ஒரு சாப்பாடு வாங்கி தரானா அவன் கடவுளுக்கு மேலன்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போன காலமும் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு மகத்தான செயலை பாரபட்சமே இல்லாம சேலத்துல பல இடங்கள்ல, அதாவது இந்த வீடியோவை பார்க்குற எந்த அரசியல் அமைப்பா இருக்கட்டும், எந்த கட்சிகளா இருக்கட்டும், அந்த நம்மளோட ஐடிவிங்க வச்சு சர்ச் பண்ணி பாருங்க. இந்த ஒரு ஐடியில பாத்தீங்கன்னா நாங்க எத்தனை இடத்துல நாங்க போட்டுட்டு இருக்கிறோம், எத்தனாவது நாளா போட்டுட்டு இருக்கிறோம். இதோட பயனாளிகள் பாத்தீங்கன்னா எண்ணில் அடங்கா எவ்வளவோ பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். பல பள்ளிக்கூடம் குழந்தைங்க, பல ஏழைகள், பல தாத்தா முதற்கொண்டு, தாத்தா பாட்டி, என்னோட அப்பா வயசு முதற்கொண்டு இதனால பலன் அடைஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ஒரு தானத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. இந்த ஒரு தானத்துக்கு மட்டும்தான் உலகத்திலேயே சாதி மதம் பாலின எந்த வேறுபாடுமே இல்லாம பண்ணக்கூடிய ஒரே ஒரு தானம் தான் பாத்தீங்கன்னா ரத்த தானம். அப்பேற்பட்ட ஒரு ரத்த தானத்தை விஜய் மன்றமா இருக்கிறப்பையும் சரி, விஜய் மக்கள் இயக்கமா இருக்கிறப்பையும் சரி, தமிழக வெற்றி கழகம் மாறினதுக்கு அப்புறமும் சரி, ஒரு வருஷத்துல 1000 இருந்து 2000 பேர் வரைக்கும் இன்னமும் ரத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நாங்க. இதனால ஏகப்பட்ட கர்ப்பிணி பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இந்த கொரோனா நோய் பாத்தீங்கன்னா உலகத்தையே தலைகீழ புரட்டி போடுச்சு. அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் கூட போய் பேச முடியாது, நம்ம அம்மா கிட்ட கூட நெருங்கி பேச முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த நோய் அவ்வளவு கொடிய நோய். அப்பேற்பட்ட ஒரு கொடிய நோய் மத்தியிலையும் தான் உயிரை பணைய வச்சு நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்கள் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் பார்த்திபன் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம சேலம் ஜிஹெச்ஆர் இருக்கட்டும், பல இடங்கள்ல, பல பொது இடங்கள்ல எவ்வளவு தலவாணி, எவ்வளவு பெட்ஷீட்டுங்க, எவ்வளோ அதாவது பாத்தீங்கன்னா கையுறை, எவ்வளவு முகக்கவசம், எத்தனை லிட்டர் சானிடைசர், எத்தனை இன்குபேட்டர், எத்தனை டீ ஃபிளாஸ்க் முதற்கொண்டு அத்தியாவசிய தேவை பொருட்கள், மல்லிகை சாமான், காய்கறி முதற்கொண்டு எவ்வளவு வணங்கி இருக்கிறாங்க தெரியுமா? அதுக்கான எடுத்துக்காட்டு எல்லா போட்டோ நான் கீழே போட்டுக்கிறாங்க, எந்த பொய்யுமே சொல்லலை. நாலாவது பாத்தீங்கன்னா நம்மளோட எதிர்கால சங்கதிகளுக்கு இன்னும் முக்கியமான ஒரு தேவைன்னு பாத்தீங்கன்னா கல்வி. அப்பேற்பட்ட ஒரு கல்வி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல மட்டுமே, பள்ளிக்கூடங்கள்ல மட்டுமே எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக ஏகப்பட்ட டியூஷன் சென்டர்ஸ் இருக்கு. ஆனா அந்த டியூஷன் சென்டர்ஸ்ல படிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட பணமும் இல்லை, வருமானமும் இல்லை. அப்பேற்பட்ட மக்களுக்கு உதவுற வகையாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இலவச பயிலகம், இலவச நூலகம்னு சொல்லி சேலத்தில் பல இடங்கள்ல டெய்லியும் சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதோட பயணம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைகள் தன்னெழுச்சி அவர் மேலே பேரன்பு கொண்டு இருக்கிற புகைப்படத்தையும் நம்ம வரோம் பார்த்துக்கோங்க. அஞ்சாவதா ஒரு முக்கியமான பாயிண்டே இதுதான். அதாவது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கல்வி, நம்ம எதிர்கால சங்கதிகளுக்கு கல்வியும் தேவையோ அதே அளவுக்கு அந்த கல்வியை மண்டையில் ஏற்றிக்கிறதுக்கு உடம்புல தெம்பும் தேவை. அந்த